بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாயிலில் வந்து அமர்ந்திருக்கின்ற அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் கருணையும் அவனுடைய மக்ஃபிரத்தும் நம் அனைவர்கள் மீதும் கிடைக்கட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்னத் அபூ யஅலா, முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபிமொழியிலே அபூ மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வெளியிலே ஒரு சிறிய பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த பயணத்தின் இடையிலே ஒரு கிராமப்புற அரபியினுடைய வீட்டிலே அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டிய, தங்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்பதற்காக அந்த கிராமப்புற அரபி தன்னிடமிருந்த வசதி வாய்ப்புகளை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நன்கு உபசரித்து விருந்தளித்து கண்ணியப்படுத்தி வழி அனுப்பி வைக்கிறார்கள். தனக்கு உபகாரம் செய்த, தன்னை கண்ணியப்படுத்திய இந்த நபருக்கு, இந்த மனிதருக்கு ஏதாவது பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் அந்த மனிதரிடம் இருந்து பிரியாவுடை பெற்று வெளியே வருகிற போது அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார்கள், தஅஹத்னா யஅதினா, நீங்கள் மதீனாவுக்கு வருகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தால் எங்களையும் வந்து சந்தித்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். இது நடந்து முடிந்து சில காலங்களுக்கு பிறகு அந்த மனிதர் மதீனாவுக்கு வருகிறார். நபிகளாரை சந்திக்கின்ற நோக்கில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சலாம் கூறி தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார்.
நபி அவர்களும் அவருடைய உபசரிப்பையும் அவர் வழங்கிய கண்ணியத்தையும் மனதில் வைத்து இவருக்கு ஏதாவது பிரேயுபகாரம் செய்வதற்காக அவரை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்கிறார்கள். நபி அவர்கள் தனக்கு உதவி செய்த, தனக்கு விருந்தளித்து கண்ணியப்படுத்திய இந்த மனிதருக்கு ஏதாவது உபகாரம் செய்வதற்காக, பிரதியீட்டை கொடுப்பதற்காக உங்களுக்கு தேவைகள் இருந்தால் கேளுங்கள், அதை நிறைவேற்றி தருகிறேன் என்கிறார்கள். அந்த மனிதர் யோசித்து விட்டு நபி அவர்களை பார்த்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு பயணம் செய்வதற்கு ஒரு ஒட்டகம் தேவை, என்னுடைய ஜீவனோபாயத்தை ஓட்டிச் செல்வதற்காக பால் கறந்து குடிப்பதற்கு சில ஆடுகளும் தேவை என்கிறார். இதுதான் நபிகளாரிடத்திலே அவர் முன்வைத்த அவருடைய எதிர்பார்ப்புகள். இவருடைய எதிர்பார்ப்பு மிக சாதாரணமானதாக, ஏதோ இந்த உலகத்தோடு தொடர்புபட்ட ஒரு தேவை என்பதை உணர்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கும் அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லோருக்குமாக சேர்த்து ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அஜஸ்தும் அன் தகூனு மிஸ்ல அஜூசி பனி இஸ்ராயில். பனு இஸ்ரவேலர்களில் வாழ்ந்த ஒரு வயது முதிர்ந்த பெண்மணியை போன்றாவது உங்களால் இருக்க முடியாமல் போய்விட்டதா என்று கேட்டார்கள். பனு இஸ்ரவேலர்களில் வாழ்ந்த வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டியை போன்றாவது உங்களால் இருக்க முடியாமல் போய்விட்டதா என்கிறார்கள். இது அந்த மனிதர் தன்னுடைய தேவையை முன்வைத்ததற்கு பிறகு நபி அவர்கள் சஃபையில் இருந்த எல்லோரையும் விழித்து சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். நபி அவர்கள் இந்த செய்தியினூடாக எதை சொல்ல வருகிறார்கள்? ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை நபி அவர்கள் இங்கே சொல்ல வருகிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட சஹாபாக்கள் நபி அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வமா அஜூசு பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களில் இருந்த அந்த மூதாட்டி என்று சொல்கிறீர்களே, அவர் யார் என்று கேட்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு வரலாற்று செய்தியை முன்வைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். ஒரு முறை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்திலே பனு இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டு அந்த பனு இஸ்ரவேலர்களை ஒரு கட்டத்திலே எகிப்திலே இருந்து வெளியேற்றி வேறொரு பிரதேசத்திற்காக அழைத்து செல்வதற்கு ஒரு பயணத்தை தொடர்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு அவர்கள் தொடங்கிய அந்த பயணம் இடைநடுவிலே நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது. காரணம், அவர்கள் பயணம் செய்ய தொடங்கியதும் அவர்களை சுற்றி இருந்த அந்த வெளிச்சம் நீங்கி இல்லாமல் போய் இருள் சூழ்ந்து கொண்டது. அவர்கள் பயணத்தை தொடர முடியாத ஒரு இருளில் சிக்கி தவித்தார்கள். தம்முடைய பயணத்தை தொடர முடியாத அளவுக்கு அவர்களுக்கு பாதை தெளிவில்லாமல் போனது. மிக இக்கட்டான ஒரு சூழலில் அவர்கள் மாட்டிக்கொண்ட போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த பனு இஸ்ரவேலர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் இப்படி ஒரு அசாதாரண நிலை ஏற்பட்டிருக்கிறது? நம்முடைய பயணத்தை தொடர முடியாமல் ஏன் நாம் இப்படி ஒரு நிற்கதிக்குள் மாட்டி இருக்கிறோம் என்று அவர்களோடு கலந்து ஆலோசிக்கிறார்கள். அப்போது அந்த பனு இஸ்ரவேலர்கள் இருந்த அறிஞர்கள், அவர்களுக்குள் இருந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள், இது ஒரு வேளை உங்களுக்கு முன்னால் நாங்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு வாக்குறுதியை செய்திருக்கிறோம். அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அவர்களோடு இந்த வாக்குறுதியை நாங்கள் செய்தோம்.
அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத இந்த பயணத்தை நாங்கள் செய்வதனால்தான் ஒருவேளை இந்த மாற்றம் நிகழ்கிறதோ என்று நாங்கள் கருதுகிறோம் என்றார்கள். உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், என்ன அந்த ஒப்பந்தம், என்ன வாக்குறுதியை நீங்கள் அவர்களிடத்தில் கொடுத்தீர்கள்? அப்போது அந்த பனு இஸ்ரவேலர்களில் வாழ்ந்த இருந்த அந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பதற்கு முன்னால் எங்களிடம் ஒரு உறுதிமொழி எடுத்தார்கள். பனு இஸ்ரவேலர்களாகிய நீங்கள் எப்போதாவது இந்த எகிப்தை விட்டும் வெளியேறி வேறு பகுதிக்கு செல்வதாக இருந்தால் நான் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்தில் இருந்து என்னுடைய உடலையும் நீங்கள் சேர்த்து எடுத்து செல்ல வேண்டும் என்று எங்களிடத்தில் வாக்குறுதி எடுத்திருந்தார்கள். அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்றும் அவரிடத்தில் உறுதிமொழி கொடுத்திருந்தோம். ஒருவேளை அதை செய்யாமல் நாங்கள் பயணம் செய்வதனால்தான் இந்த பாதை இருளடைந்து பயணத்தை தொடர முடியாமல் இருக்கிறதோ என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் என்றார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த விடயம் புரிந்து கொண்டது. உடனே அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபர் எங்கிருக்கிறது? அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், அவர்கள் எங்கு அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களிலே இருக்கின்றவர்களில் ஒரு வயது முதிர்ந்த பெண்மணிக்கு மாத்திரம்தான் தெரியும், ஒரு மூதாட்டிக்கு மாத்திரம்தான் தெரியும். அவரை வரவழைத்தார்கள். அந்த பெண்மணியிடத்திலே அந்த கோரிக்கையை சொன்னார்கள், எங்கு அந்த அடக்கஸ்தலம் இருக்கிறது என்பதை காண்பித்து தாருங்கள். அந்த பெண்மணி அதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார், அந்த இடத்தை காண்பிப்பதாக இருந்தால் நீங்கள் எனக்கு ஒரு உத்தரவாதம் தர வேண்டும். என்ன உத்தரவாதம்? உங்களோடு நான் சுவர்க்கத்தில் இருப்பேன் என்று ஒரு உத்தரவாதம் தாருங்கள், அந்த இடத்தை உங்களுக்கு நான் காண்பித்து தருகிறேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயங்கினார்கள். சுவர்க்கத்தில் இருப்பதற்குரிய உத்தரவாதத்தை அல்லாஹுடைய வஹி இல்லாமல், அவனுடைய கட்டளை இல்லாமல் நாம் யாருக்கும் அந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. எனவே தயங்கினார்கள். சிறிது நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வஹி அறிவித்தான், அந்த உத்தரவை நீங்கள் அவருக்கு வாக்குறுதியை கொடுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னபோது அந்த பெண்மணி அந்த பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு ஒரு சதுப்பு நிலத்தின் பக்கமாக செல்கிறார். சதுப்பு நிலத்தின் பக்கமாக சென்று அங்கிருந்த ஒரு இடத்தை காட்டி, இந்த இடத்தில் இருக்கின்ற நீரை நீங்கள் வடித்து விட்டு இந்த இடத்தில் தோண்டுங்கள் என்று சொன்னார். அவர்கள் தோண்டி பார்த்தார்கள், அங்கே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடல் இருந்தது. அதை வெளியிலே எடுத்த போது அவர்களுடைய பாதை தெளிவானது. அவர்களை சுற்றி இருந்த, அவர்களை தடுத்து கொண்டிருந்த அந்த இருள் விலகி போனது. அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடரக்கூடிய ஒரு நல்ல சாத்தியமான சூழல் உருவானது. இந்த செய்தியை சொல்வதற்குத்தான் இந்த மூதாட்டி அந்த இடத்தை காண்பிப்பதற்காக ஒரு தேவையை, ஒரு எதிர்பார்ப்பை முன்வைத்தார் அல்லவா? அந்த எதிர்பார்ப்பினுடைய கனதியை, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அவர் கேட்டாரே, அந்த செய்தியை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் நபி அவர்கள் அந்த கிராமப்புற மனிதருக்கும் சேர்த்து சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இந்த பனு இஸ்ரவேலர்களில் இருந்த இந்த மூதாட்டியை போன்றாவது உங்களால் இருக்க முடியாமல் போய்விட்டதா என்று கேட்டார். இப்போது இந்த செய்தியினுடைய பின்னணியை, நபி அவர்கள் எதை சொல்ல வந்தார்கள் என்பதை சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். தனக்கு உபகாரம் செய்த மனிதருக்கு ஏதாவது தான் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும், நீங்கள் விருப்பமானதை கேளுங்கள் என்றிருக்கிறார்கள். ஆனால் அவரோ கேட்டது, முன்வைத்தது எல்லாமே மிக சாதாரணமான அல்லது அற்பமான விஷயங்கள். பயணம் செய்வதற்கான ஒரு ஒட்டகம், பால் கறந்து குடிப்பதற்கான சில ஆடுகள் என்று மிக சாதாரணமான சேவைகளைத்தான் முன்வைக்கிறார்.
ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிர்பார்ப்பு என்பது அவர் ஒரு உயர்ந்த எதிர்பார்ப்பை கேட்டிருக்கலாம். எப்படி இந்த வயது முதிர்ந்த பெண்மணி அந்த இடத்தை காண்பிப்பதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எப்படி ஒரு டிமாண்டை, ஒரு கோரிக்கையை, ஒரு எதிர்பார்ப்பை முன்வைத்தாரோ அது போன்ற ஒரு உயர்ந்ததை நீங்கள் முன்வைக்க கூடாதா என்றுதான் சஹாபாக்களுக்கு சொல்ல வருகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியில் தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஆற்றல்களில் அல்லது அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய வளங்களை எப்படி தன்னுடைய உச்சகட்ட இலக்கை அடைந்து கொள்வதற்காக அவன் பயன்படுத்திக் கொள்ள முடியும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை எங்களுக்கு போதிக்கிறது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு விதமான வளங்களை கொடுத்திருக்கிறான், பல்வேறு விதமான ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான். அந்த ஆற்றல்களும் வளங்களும் சரியாக முதலீடு செய்யப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையின் இலக்கை அவனால் அடைந்து கொள்ள முடியும் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்கிறது. ஒரு வயது முதிர்ந்த நிலையில் இன்றோ அல்ல நாளைக்கோ மரணத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய வயதில் அவரிடம் இருந்த ஒரே ஒரு தகவல், அவரிடம் இருந்த ஒரே ஒரு சொத்து அந்த மன்னரை எங்கிருக்கிறது என்ற தகவல் மாத்திரம்தான். ஆனால் அந்த தகவலையும் அவர் ஒரு பெரும் இலக்கை அடைந்து கொள்வதற்குரிய முதலீடாக பயன்படுத்தினார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு பெரும் கோரிக்கையின் ஊடாக ஒரு பேச்சுவார்த்தையை நடாத்துகிறார். உண்மையில் நாம் சிந்திக்கலாம், அல்லாஹு தஆலா இன்றைய மனிதர்களாகிய நமக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பெரும் வளத்தை நமக்கு தந்திருக்கலாம், சில போது உடல் ரீதியான நல்ல ஆற்றல்களை தந்திருக்கலாம், அல்லது நல்ல பலத்தை, பல்வேறு விதமான வளங்களையும் அல்லாஹ் தந்திருக்கலாம். எந்த அளவு தூரம் இதை நாம் சரியாக பயன்படுத்தி இருக்கிறோம், முதலீடு செய்திருக்கிறோம், எங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக அதை பிரயோசனப்படுத்தி இருக்கிறோம் என்பதை இங்கு நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இந்த இடத்தில் தான் நாம் இருக்கின்ற இந்த சூழல் அல்லது காலப்பகுதி என்பது ஹிஜ்ரி 1447 ஆண்டின் முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப தினங்களில் இருக்கிறோம். ஒரு வருடம் கழிந்து ஒரு புதிய வருடம் எங்களுக்கு ஆரம்பித்திருக்கிறது. இஸ்லாமிய வருடக்கணிப்பின் முதல் மாதமாகிய முஹர்ரத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். உண்மையில் இந்த முஹர்ரம் மாதம் என்பது அல்லது எங்களுடைய கடந்து போன அந்த வருடத்தோடு நாங்கள் இணைத்து பார்க்கிற போது ஒவ்வொரு வருடமும் எங்களை விட்டும் ஒவ்வொரு வருடங்கள் கழிந்து செல்கிறது. புதிய வருடம் எங்களை ஆரம்பிக்கிறது. சில நேரங்களில் மாதங்கள் முடிவடைந்து புதிய மாதம் தொடங்குகிறது, வாரம் முடிவடைந்து புதிய வாரத்தை தொடங்குகிறோம், நாள் முடிவடைந்து புதிய நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கை என்பதும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பதற்கு நாங்கள் பிரியாவிடை கொடுக்க வேண்டி இருக்கிறது. மறுமை வாழ்க்கை என்ற ஒரு புது வாழ்க்கையை நாம் தொடர வேண்டி இருக்கிறது. இந்த நிலையில்தான் கழிந்து போகின்ற இந்த நாட்களையும் கழிந்து போகிற இந்த வாழ்க்கையை குறித்தும் நாம் சிந்திக்கிற போதுதான் இருக்கின்ற கால பகுதிகளை எப்படி பயனுள்ள வழியில் முதலீடு செய்வது என்பது குறித்து சிந்திக்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் கழிகிற போது இந்த படிப்பினைகளைத்தான் எங்களுக்கு அவை ஞாபகப்படுத்தி விட்டு போகின்றன, இந்த பாடங்களைத்தான் அவை எங்களுக்கு சொல்லிவிட்டு போகின்றன. இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிற போது மனிதன் என்பவன் சில நாட்களுடைய தொகுதி என்கிறார்கள். மனிதன் என்பவன் சில நாட்களுடைய தொகுதி. அவனுடைய நாட்கள் கடந்து செல்ல செல்ல அவனுடைய ஆயுளில் பகுதிகள் அப்படியே குறைந்து கொண்டு போகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவன் மறுமையை நோக்கி நெருக்கமாகி கொண்டு சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் இருந்து அவன் தூரமாகி கொண்டு போகிறான். அவனுடைய நாட்கள் கழிவது என்பது
நம்மை மறுமையை நோக்கி சமீபமாக்கி கொண்டு செல்கிறது, நெருக்கமாக்கி கொண்டு செல்கிறது என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எம்மால் வாழ்ந்து முடிந்த காலங்களை தான் சரியாக குறிப்பிட முடியுமே தவிர வாழ போகிற நாட்களை எங்களால் சரியாக குறிப்பிட முடியாது. எனவே கழிந்து போகிற போது நாம் மரணத்திற்கு நெருக்கமாகவும் மறுமைக்கு சமீபமாகவும் இருக்கிறோமே தவிர நாம் கழிந்து செல்கிற நாட்களை வைத்து பார்க்கிற போது உலகத்தில் இருந்து நாங்கள் தூரப்படுத்தப்படுகிறோம். உலக வாழ்க்கைக்கும் எங்களுக்கும் இடையிலான இடைவெளி என்பது கூடிக்கொண்டு செல்கிறது என்பதை இங்கு நாங்கள் புரியலாம். எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வருடம் பிறக்கிற போது, புதிய ஆண்டை எதிர்கொள்கிற போது அவன் தன்னுடைய செயல்பாடுகள் குறித்து சுய விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. நீங்கள் மறுமையில் விசாரணை செய்யப்படுவதற்கு முன்னால் நீங்களே உங்களை சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். வஸினு அமாலக்கும் கப்ல அன் தூஸன். உங்களுடைய அமல்கள் மறுமையில் நிறுக்கப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய அமல்களை நீங்களே நிறுத்து பாருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துவார்கள். இந்த இரண்டு அம்சங்களும் இந்த புது வருடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய பகுதிகள். ஒன்று, அன்றாடம் எங்களுடைய செயல்பாடுகள் குறித்த சுய விசாரணை என்பதும் நமக்கு தேவை. எங்களுடைய அமல்கள் என்பது எப்படி ஆரோக்கியமானதாக இருக்கிறதா என்பது குறித்த சுய விசாரணையும் எங்களுக்கு தேவை. அப்போதுதான் நாம் எதிர்வரக்கூடிய காலங்களில் இருக்கின்ற நாட்களை பிரயோசனமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் பெறுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான இடத்தை வகித்த ஒரு சஹாபி, ஒரு ராஜதந்திரியாக, பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட ஒருவராக, பல பிரதேசங்களுக்குரிய கவர்னராக நியமிக்கப்படுகிற அளவுக்கு ஒரு ராஜதந்திரம் மிக்க ஒருவர். அவர்கள் ரபிகளாருடைய காலத்திலே பல நிர்வாக பொறுப்புகளை வகித்தவர். மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளில், நிகழ்வுகளிலே ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிக்கக்கூடியவர்கள். ஒரு மிகச்சிறந்த சஹாபி. அவர்களுடைய மரண தருவாயிலே அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கிற போது அவர்கள் தன்னுடைய வீட்டிலே பாயிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வீட்டின் சுவரில் ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டு பார்த்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகன் கேட்கிறார், தந்தையே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள், அவர்களின் மூலமாக பல நன்மாராயங்களை பெற்றவர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுடைய இறுதி கட்டத்திலே ஏன் இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், மகனே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே 3 கட்டங்களை கடந்து வந்திருக்கிறேன். முதலாவது கட்டம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதராக இருந்தேன். இந்த உலகத்திலே மிக வெறுப்பான ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருந்தது. இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களிலே மிக வெறுப்பான ஒருவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருந்தார்கள். எனக்கு இருந்த குரோதம் அல்லது அந்த வெறுப்பினுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருந்ததென்றால், அல்லாஹ்வுடைய தூதரை எங்காவது கண்டு அவர்களை கொல்லுவதற்குரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற வெறியோடு நான் சுற்றித் திரிந்த காலம். இப்படியான ஒரு வாழ்க்கை கட்டம் என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இருந்தது. அப்படியான ஒரு நிலையில் நான் மரணித்திருந்தால் நான் ஒரு நரகவாசியாக இருந்திருப்பேன். இது என்னுடைய வாழ்க்கையின் முதல் கட்டம். ஆனால் அதை நான் கடந்தேன். இரண்டாவது கட்டத்திலே அல்லாஹு தஆலா எனக்கு ஈமானை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்தார். நபிகளாரிடத்திலே வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எனக்கு இந்த உலகத்திலே மிக விருப்பமான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் மாறியது. எனக்கு மிக விருப்பமான மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் மாறினார்கள். அவர்களை பற்றிய கண்ணியமும் மரியாதையும் என்னுடைய கண்களில் நிறைந்து போயிருந்தது. யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நீங்கள்
சொல்லுங்கள் என்று என்னிடத்தில் கேட்டால் அவர்கள் மீதிருந்த மரியாதையும் மதிப்பும் கண்ணியமும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தை தடுமாறி போகுமே தவிர என்னால் அதை சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணியம் இருந்தது. அவர்களுடைய கண்ணியம் உள்ளத்திலும் மிகைத்து என்னுடைய கண்களிலும் அவர்களுடைய கண்ணியம் இருந்தது. இந்த அளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தேன், அவர்கள் மீது மரியாதை வைத்திருந்தேன். இப்படியான ஒரு நிலையில் நான் மரணித்திருந்தால் நான் ஒரு சுவர்க்கவாசியாக சென்றிருப்பேன். அந்த கட்டம், அந்த இரண்டாவது கட்டத்தையும் நான் கடந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து போய்விட்டார்கள். மூன்றாவது கட்டத்திலே நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு நான் சில நிர்வாக பொறுப்புகளுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டேன். அந்த நிர்வாக பொறுப்புகளை நான் ஒரு அதிகாரி என்ற வகையில், ஒரு நிர்வாகி என்ற வகையில் பல பொறுப்புகளை வகிக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் மிகச் சரியாக நடந்து கொண்டேன். ஆனால் அவை குறித்து நான் எப்படி நாளை மறுமையில் விசாரிக்கப்பட போகிறேனோ என்பதை யோசிக்கிற போது, சிந்திக்கிற போதுதான் எனக்கு அழுகை வருகிறது என்று சொன்னார். அதுதான் நான் இந்த கடைசி கட்டங்களிலும் அழுது கொண்டிருப்பதற்குரிய காரணம் என்பதை அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அம்ர் இப்னுல் ஆஸ் என்பது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னையும் உங்களையும் போன்ற ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களில் ஒருவர், மிகச்சிறந்த ஈமானோடு வாழ்ந்தவர், பல யுத்தங்களில் கலந்து கொண்டவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தான் உயிரோடு இருக்கிற போதே அவர்களுக்கென்று சில நன்மாராயங்களை, சுபசோபனங்களை சொல்லி இருக்கிறார். அப்படி நன்மாராயத்தை பெற்ற ஒரு மனிதர் இருந்த போதும் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை நினைக்கிற போது அவருக்கு அழுகை வந்திருக்கிறது. அதை நினைத்து, அந்த விசாரணைகளை நினைக்கிற போது அவருடைய கடைசி கட்டங்களை அவரை அலை வைத்திருக்கின்றன. எனவேதான் நாம் வருடங்களை கடத்தி கொண்டிருப்பதோ, அதை எல்லோரையும் போன்று சாதாரணமாக கடந்து செல்கிற நாட்களாக, வருடங்களாக அவை இருந்து விடக்கூடாது. அவற்றில் மாற்றம் தேவைப்படுகிறது. ஒரு புதிய வருடத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் என்ற வகையில் அந்த வருடத்தை எப்படி சிறப்பாக நாம் கழிக்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு திட்டமிடல் இந்த ஆரம்ப நாட்களில் எங்களுக்கு தேவைப்படுகிறது. கடந்த வருடத்தில் என்னுடைய வாழ்க்கை குறித்த இலாப நஷ்ட கணக்குகளை நாம் பார்க்க வேண்டிய காலப்பகுதி. என்னுடைய கடந்த ஒரு வருட ஹிஜ்ரி வருடத்தின் 1446வது வருடத்தை நாம் கடத்தி முடித்திருக்கிறோம். இந்த ஒரு வருடத்தில் என்னுடைய அமல்கள் எப்படி இருந்தன? இலாபகரமானதாக இருந்ததா? என்னுடைய வியாபாரம் குறித்து எப்படி நாங்கள் இலாப நஷ்ட கணக்குகளை பார்ப்போமோ அதுபோன்று எங்களுடைய அமல்கள் குறித்தும் நாம் பார்க்க வேண்டும். எங்களுடைய அமல்கள் குறித்து நாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறேனா என்பது குறித்து விசாரணை செய்தால் அது இலாபமா அல்லது நஷ்டமா என்பது தெரிய வரும். நஷ்டம் அடைந்திருந்தால் ஏன் நஷ்டம் அடைந்தது என்பதற்குரிய காரணங்களை தேட வேண்டும். அப்படியான காரணங்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டால், இப்போது நாம் புதிய 47வது வருடத்தை தொடக்கி இருக்கிறோம். முஹர்ரத்தினுடைய ஆரம்ப நாட்களில் இருக்கிறோம். 8வது தினத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இனி வரப்போகிற ஏனைய நாட்களும் ஏனைய மாதங்களும் மிக சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்தப்படக்கூடிய நாட்களாக மாற்றிக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கான ஒரு நல்ல திட்டமிடலை, நல்ல ஆரோக்கியமாக பயன்படுத்துவதற்குரிய ஒரு திட்ட வரைவை ஒவ்வொரு மனிதனும் இந்த முஹர்ரத்தினுடைய ஆரம்ப நாட்களில் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கைசேதமாக கழித்த நாட்கள் குறித்து மறுமையில் எப்படி கைசேதப்படுவான் என்பதை குர்ஆன் அவ்வப்போது சொல்லி காட்டுகிறது. சிலருடைய புலம்பல்களை குர்ஆன் சொல்கிற போது, யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதா என்று சில பேர் புலம்புவார்கள். யா லைத்தனி லம் அத்தஹித் புலானன் ஹலீலா, இந்த மனிதரோடு நான் நண்பனாக இருக்காமல் இருந்திருக்க கூடாதா
இந்த மனிதரை நான் ஏன் நண்பனாக எடுத்துக்கொண்டேன் என்றெல்லாம் மனிதர்கள் புலம்புவார்கள். லா லைத்தனி லம் உஷ்ரிக் பி ரப்பி அஹதா, என்னுடைய ரப்போடு நான் யாரையும் இணையாக்காமல் இருந்திருக்க கூடாதா? யா லைத்தனி லம் இத்தகல்து மஅர் ரசூலி சபீலா, அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் சேர்ந்து ஒரு பாதையை அமைத்து அவரோடு வாழ்ந்திருக்க கூடாதா என்று ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப அவர்களுடைய புலம்பல்கள் இருக்கும் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே இது வராத அளவுக்கு இதை மிகச் சிறப்பாக திட்டமிட வேண்டிய ஒரு அவசியமும் தேவையும் நமக்கு இருக்கிறது. அதை இந்த முஹர்ரத்தினுடைய ஆரம்ப தினங்களில் நாம் செய்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த வருடத்தையும் நாம் வெற்றிகரமானதாக இலாபகரமான ஆண்டாக கடாத்தி முடிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை பெறுவோம். அல்லாஹு தாலா அப்படி ஒரு நல்ல சிந்தனையையும் திட்டமிடலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஹர்ரம் புத்தாண்டினுடைய ஆரம்ப நாட்களில் இருக்கின்ற நாம் கடந்து சென்ற அந்த வருடத்திற்காகவும் நாம் எதிர்நோக்கி இருக்கிற இந்த புதிய ஆண்டிற்காகவும் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி நாம் திட்டமிட்டுக் கொள்வதற்கான அடிப்படைகள் சிலவற்றை நாம் புரிந்து கொண்டோம். நாம் இருக்கின்ற இந்த முஹர்ரத்தினுடைய 8வது தினத்தை அடுத்து வரக்கூடிய இந்த 2 தினங்களும் 9ஆம் 10ஆம் தினங்கள் என்பது முஸ்லிம்களாகி எங்களை பொறுத்தவரையில் முக்கியத்துவம் வாய்ந்த தினங்களாக இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாதங்களிலே மிகச் சிறந்த மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம் என்று சொன்னார்கள். இந்த மாதங்களிலே மிகச் சிறந்த ஒரு மாதமாக இந்த முஹர்ரத்தை அடையாளப்படுத்தினார்கள். இன்னும் சில நபிமொழிகளிலே நபி அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்திலே அதிகமாக நோன்பு நோட்பவர்களாக, சுன்னத்தான நோன்புகளை நோட்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸ்களையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தின் மிக முக்கியமான ஒரு தினமாக இந்த மாதத்தினுடைய 10வது தினம் ஆஷூராவுடைய தினமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோட்பு என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த முஹர்ரத்தின் 10வது தினம் ஆஷூராவுடைய தினத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்பதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், சியாமு யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய தினத்தில் நோக்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே, அந்த நோன்புக்கு அஹ்தசிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, முந்திய ஒரு வருடத்தினுடைய சிறிய பாவங்களுக்கு அது குற்ற பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னார்கள். நாம் ஒரு வருடத்தை கடத்தி இருக்கிறோம். அந்த வருடம் குறித்த சுய விசாரணையிலும் நாம் இருக்கிறோம். எனவே அதில் நாம் செய்த சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு சிறந்த வாய்ப்பு புதிய மாதத்தினுடைய 10வது தினத்திலே எங்களுக்கு வருகிறது. எனவே அந்த தினத்தில் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அந்த 10வது ஆஷூராவுடைய தினத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த தினத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்ற நீயத்தை, எண்ணத்தை நம்முடைய உள்ளங்களில் நாம் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு நன்மையும் சிறப்பும் அந்த மாதத்திற்கு பின்னால் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நபி அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னரே அங்கு வாழ்ந்த மக்காவிலே வாழ்ந்த குறைஷிகள் இந்த ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோக்கிற வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு மக்காவில் இருக்கின்ற காலப்பகுதிகளிலும் இந்த ஆஷூராவுடைய நோன்பை அவர்கள் நோற்று வந்திருக்கிறார்கள். பிறகு 2வது கட்டமாக அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவிலே வந்து பார்க்கிறார்கள், அங்கிருக்கின்ற யூதர்களும் நோன்பு நோட்கிறார்கள், மக்காவிலே குறைஷிகளும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். அந்த ஆஷூராவுடைய தினத்திலே குறைஷியரிடத்திலும் கூட இந்த நோன்பு நோட்கிற வழக்கம் இருந்திருக்கிறது. அது மக்காவுடைய காலம்.
மதீனாவுக்கு வந்து பார்க்கிறார்கள். மதீனாவிலே யூதர்கள் வாழ்கிறார்கள். அந்த யூதர்களும் கூட அன்றைய தினத்தில் நோன்பு நோட்பதை நபிகளார் கேட்கிறார்கள். அவர்களிடத்தில் கேட்கிற போது அவர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் சாலிஹுன், இது ஒரு நல்ல நாள். இந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரோடு இருந்த பனு இஸ்ரவேலர்களையும் ஃபிரௌனிடம் இருந்து பாதுகாத்த ஒரு நல்ல நாள். எனவே அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக நாங்கள் இந்த தினத்திலே நோன்பு நோக்கிறோம் என்றார்கள். அப்ப மதீனாவுக்கு வருகிற போது மதீனாவில் இருந்த யூதர்கள் அவர்களுக்கு முன்னர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடம் இருந்து அல்லாஹு தஆலா பாதுகாத்தானே அந்த நாளில், அந்த நாளை நினைவு கூர்ந்து அப்படி ஒரு பாதுகாப்பு கிடைத்ததற்கு நன்றி தெரிவிப்பதற்காக அந்த ஆஷூராவுடைய தினத்திலே நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்றார்கள். இதை கேட்ட நபிகளார், நீங்கள் மூசாவுடைக்காக நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோற்பதா இருந்தால் உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இப்படி நடந்து கொள்வதற்கு நாம் தான் தகுதியானவர்கள் என்று சொல்லி தாமும் நோன்பு நோற்று சஹாபாக்கள் எல்லோரையும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். அன்றைய தினத்திலிருந்து அந்த நோன்பு நோட்பது என்பது ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு நோட்பதை நபிகளார் கட்டளையாக இட்டார்கள். ஒரு கடமையான நோன்பாக அது மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு மூன்றாவது கட்டம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட போது நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், விரும்பியவர்கள் இந்த ஆஷூராவில் நோன்பு நோட்டு கொள்ளலாம் என்று அதை சுன்னத்தாக மாற்றினார்கள். ரமலானுடைய நோன்பு என்பது ஃபர்லாக மாற்றப்பட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இந்த ஆஷூராவுடைய தினத்திலே நாங்களும் நோன்பு நோற்று எங்களுடைய பிள்ளைகள் சிறுவர்களையும் கூட நோன்பு நோக்க வைக்கின்ற பழக்கத்தை கொண்டிருந்தோம். சில போது அவர்கள் நோன்பு நோற்று இடையில் களைப்பு வந்து நோன்பை விட்டு விடாமல் இருப்பதற்காக விளையாட்டு பொருட்களை கொடுத்து அவர்களுடைய சிந்தனைகளை நாங்கள் திசை திருப்பி மகரிபு வரைக்கும் அந்த நோன்பை தொடரக்கூடியவர்களாக அவர்களை நாங்கள் பழக்கப்படுத்தி கொண்டோம் என்று சஹாபாக்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை வழக்கப்படுத்திய முறையை சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படியான ஒரு நல்ல தினம் இந்த எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 10வது தினம் வந்திருக்கிறது. நபி அவர்கள் அந்த 10வது தினத்துக்கு நோன்பு நோட்பதை சிறப்பாக்கியதை போன்று யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக அதற்கு முந்தைய தினமாகிய 9வது தினம் நாளைய தினத்திலும் கூட தாசுஆவிலே நோன்பு நோட்பதையும் அவர்கள் சுன்னத்தாக்கினார்கள். அது யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக அவர்கள் அதை அறிமுகப்படுத்தினார்கள் என்பதை ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த 2 தினங்களும் தாசுவா என்கக்கூடிய 9வது தினத்திலும் ஆஷூரா என்கிற 10வது தினத்திலும் நோன்பு நோட்பென்ற ஒரு நல்ல வாய்ப்பு எங்களை அடைந்திருக்கிறது. எனவே இந்த முஹர்ரத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் நல்ல அமல்களோடு இதை நாங்கள் ஆரம்பித்து நல்ல அமல்களோடு அந்த மாதங்களை கடத்தி ஒரு இலாபமான ஒரு வருடமாக இந்த ஹிஜ்ரி ஆண்டை நாங்கள் வழி அனுப்புவதற்கு அல்லாஹு தாலா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அல்லாஹு தாலா இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.